அண்ணனுக்கு என்னதான் ஆச்சு? தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் ஆரோ. நம்ம இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி அண்ணனுக்கு என்னதான் ஆச்சு, அதாவது அண்ணனுடைய காந்த பேச்சால் ஈர்க்கப்பட்ட பலாயிரம் இரும்பு துகள்களில் நானும் ஒருவன். அண்ணன் பேசும் பல விஷயங்கள் அது உண்மையா பொய்யான்னு கூட அலசி ஆராயாம அவர் பேசுறது எல்லாமே உண்மைதான்னு கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்த தம்பிகளில் நானும் ஒருவன். பல அரசியல்வாதிகள் பேசும் பேச்சுக்களை கேட்டிருப்போம். ஒரு மேடையில் ஒரு மாதிரி, இன்னொரு மேடையில் வேற மாதிரி எல்லாம் பேசுறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அண்ணன் பேசுறதுல என்னைக்குமே அவரு மாற்ற மாட்டாருன்னு ஒரு எடுக்கிற முடிவுல எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பார்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அண்ணன் சமீப காலமாக நடந்துக்கிறதுல ஒரு ரொம்ப பெரிய மனஸ்தாபம் வர அளவுக்கு அண்ணன் நடந்துக்கிறாரு. மிக சரியா சொல்லணும்னா டிசம்பர் 28, 2023, அதாவது போன வருஷம் 28ஆம் தேதி டிசம்பர் ஐயா விஜயகாந்த் அவர்களின் இறப்பு. அப்பொழுது வந்த அண்ணன் சீமான் பேசியதை அனைவரும் பார்த்திருப்போம், அனைவருக்கும் தெரியும். அதன் பிறகு ஒரு சில வீடியோக்கள் வைரலாக ஆரம்பிச்சது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அண்ணன் விஜயகாந்த் ஐயா அவர்களை பற்றி தரைக்குறைவாக பேசின விஷயங்கள் தான். அவரை பற்றி தெரியாதவர்கள் இன்று இருக்கலாம். இந்த 2K கிட்ஸ் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியாமல் இருக்கலாம், இப்போ சமீபத்தில் தெரிஞ்சு இருக்கலாம். ஆனால் அவரை பற்றி தெரியாத 80s கிட்ஸ் அண்டு 90s கிட்ஸ், அதுக்கு மேலே 70s, இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ணன் 28 டிசம்பர் அப்போ பேசின வீடியோ எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு கவிதை மாதிரி பேசியிருப்பாரு. ஆனால் அதற்கு முன்பு பேசியது விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிடறான். லூசு பயலுக விஜயகாந்த முதலமைச்சராக அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானாடா விஜயகாந்த். காலு கட்ட மயிரளவு, ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த். புரட்சி செய்த பிரபாகரன் தலைவர் அவனே அவன் பேருக்கு பின்னாடி தன்னை கேப்டன் போட்டுக்கல. ஒரு காகித கப்பலை கூட ஓட்டல, ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்ல. அதை பிடிச்சி கேப்டன் கேப்டன் அலைஞ்சுக்கிட்டு தெரியுத. விஜயகாந்த் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கை கட்டி நிக்கிறதுக்காடா நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேனப்பை மக்களாடா நாங்க. தமிழகத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்த பிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா போல ஒரு புரட்சியாளர் வந்திருக்கிறார் ஐயா விஜயகாந்த் அவர்கள். இந்த நிலத்தில் எதை பற்றி அவர் கவலை இருக்குது? காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா, முல்லை பெரியாரில் தண்ணி வரலைனா, எந்த ஆறுல தண்ணி வரலைனா என்ன, டாஸ்மார்க் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு போதும். வேற என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது? என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது? ஏன் நீ முதலமைச்சராங்க? என் கல்யாண மண்டபத்தை இடிச்சுட்டாங்க. ஏன் விஜயகாந்த வீழ்த்த துடிக்கணும்? அவன் வெல்வது எதிர்கால இந்த இனத்தின் தூய அரசியலுக்கு பெரிய இடையூறா வரும். அதுதான் அவரை விடவே கூடாது, பெரிய ஆபத்தாயிடும். அவர் கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்குறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்லை கிங் மேக்கரும் இல்லை, அவர் ஒரு ஜோக்கர். அவர் விஜயகாந்த் மணி நாமக்கல் மாவட்டம் முட்டைக்கு பேர் போனது என்று இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அம்மா ஐயா, எனக்குலாம் இரவுல தூக்கம் வரலைன்னா அந்த கேப்டன் செய்தி சேனல்ல போட்டுருவான், அந்த நீ தொலைக்காட்சிய. ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா என் மனைவி கூட அருமையா சொன்னாங்க. சிரிக்காதீங்க, நான் மறந்துடுவேன் என்ன பேசுவேன்னா, அப்போ விட்டுருவேன். நான் கொஞ்சம் முன்ன பண்ண பேசுவேன், நீங்க கோர்த்து புரிஞ்சுக்கிறீங்க. கூட்டத்துக்கு வரவங்களா ஊசி நூலோட வாங்க, நான் பேசுறத கோர்த்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நான் சும்மா என்ன சொல்லுவாங்க, நான் கோபப்படுறேன்னு சொல்லுவாங்க. நான் முடிவு என்ன வேணாலும் நீங்க சொல்லிட்டு போங்க, நான் அதை பத்தி கவலைப்படல.
நான் வந்து அந்தமா கோப்பில்லையா? அந்தமா மட்டும் இந்த வாரம் சும்மா ஒண்ணு கொடநாட்டு போய் படுத்துக்கிட்டாங்க. நான் சொல்லுவேன் மக்களே, நீங்க பாருங்க காலக்கூட. இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பம். ஏன்னா இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து ஐயாவுடைய இறப்பில் அந்த பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோலாம் வைரல் ஆக ஆரம்பிச்சது. அவர் பேசின அந்த வீடியோக்கெல்லாம் அப்போ தான் என்ன இவர் இப்படியெல்லாம் போய் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம். அண்ணன் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை கொஞ்சம் லைட்டாக அங்கே சர்ச்சாச்சுன்னா பரவாயில்ல, மாற்றி மாற்றி பேசாத அரசியல்வாதிங்க இல்லை யாரும் இல்லை, அதில் அண்ணனும் ஒருவர் தான் போல அப்படின்னு விட்டாச்சு. அதன் பிறகு விஜய் அண்ணாவும் கட்சி பிப்ரவரி 2ஆம் தேதி கரெக்டாக கட்சியோடைய பேரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அன்னையிலிருந்து 27ஆம் தேதி அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்குமே மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் போகிற இடம் ஃபுல்லாக என்னுடைய தம்பி தான் வரட்டும், நாங்கள் 2 பேர் சேர்ந்து சண்டை செய்வோம், அப்படி இப்படி நிறைய. ஏன் கடைசியாக அந்த 19/10 நினைக்கிறேன் 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் தம்பி என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். அவருக்கு இன்றைக்கும் மதிப்பு இருக்குது. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவருக்கு சம்பளம், 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்குது. அதை பொருள்படுத்தாமல் வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்குது, அதில் போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது. அவர் நடித்த படத்தில் பாதி படத்துக்கு மேலே அவர் புகைச்சிருக்கிறாரு, தண்ணி அடிச்சிருக்கிறாரு, சண்டை போட்டிருக்கிறாரு. அப்போல்லாம் அவங்களுக்கு அது பிரச்சனையாக படலை. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உறுதியான பிறகு அது பிரச்சனையாக படுது. இப்போ அவர் வர்றது அதிமுகவுக்கு ஆபத்து இல்லையா? எனக்கு தான் ஆபத்தான். அவங்க அடிச்சுக்கிறோம், போதி விட்டுறாங்களா? நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறோம், நீங்கள் கனவுலே நினைக்காது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பூரா பேர் அடிச்சு சாச்சுக்கிறோம், பார்த்துக்க. இப்போ ஒரு அதிகபட்சமாக ரஜினிகாந்த் எத்தனை படம் நடிப்பார்? பேசுவோம், எத்தனை படம் நடிப்பார்? உங்களுக்கு நடிக்க போகிறாரு, அடுத்து சன் டிவிக்கு நடிக்க போகிறாரு, இது லைக்காவுக்கு நடிச்சிருக்காரு, இன்னொரு 4 படம். அதுக்கப்புறம் யார் முதன்மை இடத்துல யார் இருப்பார்? விஜய் தானே இருப்பார். 2 பேருக்கு தான் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் போனவரை இவர் தான் இருப்பார். அப்போ அதனால தான் சொல்கிறது, உலகமே அதான் சொல்லுது. அம்மா சொல்கிறதுக்காக இல்லை, அது அப்போ இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க. யாரோ வர்றாங்க, வரட்டுமே, அவர் விஜய் வரட்டுமே. இப்போ என்ன ரஜினிகாந்த் ஆதரிச்சுறீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பித்தா வரவேற்பேன். தனிமை என்ன சர்ச்சை உங்களுக்கு? சர்ச்சை என்ன உங்களுக்கு? என்ன சர்ச்சை? யானை ஸ்பெயின்ல தான் இருக்கா? எங்க ஊர்ல இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது தம்பி. நான் ஒண்ணு கேக்குறேன், மனச்சான்றுக்கு பயந்து பேசுங்க. யானை யாராவது ஒரு தனி மனிதனுக்கோ, ஒரு மாநிலத்திற்கோ, ஒரு கட்சிக்கோ சொந்தமா தம்பி? தேர்தல் ஆணையத்துல வந்து நாங்க உத்தரவு வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க சார். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று கூட தான் பேசுனாங்க. நான் வந்து புலிய கேட்டேன், இருப்பா அது தேசிய விலங்குனாங்க. சரி, மயிலை கொடுங்க, தேசிய பறவைனாங்க. அப்ப ஏன் பிஜேபிக்கு தேசிய மலரை கொடுத்தாங்க? பதில் இருந்தது அவன்கிட்ட? ஆமா, பிரச்சனை வேற. நீங்க யானையில அப்படி பார்த்தா எங்க பரம்பரையில எங்களுக்கு குதிரைப்படை கிடையாது, நாங்க யானைப்படை தான். எங்க முன்னோன் அருண்மொழி சோழனுங்கிற அந்த ராஜராஜ சோழன் 60,000 யானைகளை கொண்ட படை வச்சிருந்தார். அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன எது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த அளவுக்குலாம் அண்ணன் விஜய் அண்ணா சப்போர்ட் பண்ணி தான் பேசினார். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்துச்சு. விஜய் அண்ணா ரசிகனா ஒரு விஜய் அண்ணா தான் ரொம்ப பிடிக்கும். அவரும் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சைடில் பார்த்தோம்னா நம்ம சீமான் அண்ணாவுக்கு தான் கடந்த வருடங்களாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னடா பண்ணுறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்க பார்த்து
சரி ஓகே அப்படின்னு நம்மளுடைய இந்த சுற்று வட்டாரங்கள் நம்மளுடைய டீம்லாம் இருப்பாங்கள்ல பசங்களாம், நம்ம ஏரியா பசங்களாம் பேசிக்கினது என்னென்னா, சினிமாவில் வேணால் அண்ணன் விஜய் இருக்கட்டும், அவருக்கு சப்போர்ட்டாக ஃபேனாக இருக்கலாம், ஆனால் அரசியல் களம்னு வந்துட்டா அண்ணன் சீமான் தான், அவருக்கே ஓட் பண்ணுவோம், அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் நம்ம நிற்கணும் அப்படின்ற ஒரு மன உறுதியோடு தான் இருந்தோம். ஆனால் நவம்பர் 1 தமிழ்நாடு டேன்னு சொல்லி ஒரு மேடையில் பேச போயிருக்காரு அண்ணன். அங்கே ஒரு பேச்சு பேசினாரு பாருங்க, வேற மாதிரியான பேச்சு. தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். சினிமாவில் பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக், இது நெஞ்சு 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 டைலாக். என் லட்சியத்திற்கு, எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. இது கொள்கை இல்ல, கூமுட்ட, அதுவும் அழுகுன கூமுட்ட. இங்க பார், ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. எங்காலும் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் நில்லு, இல்ல வெள்ளக்காரன் லார்ட் மவுண்ட் பேட்டன் பரோ பக்கம் நில்லு, இல்ல எங்காலும் பகத்சிங் பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு. நான் நடுநிலை. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. தமிழ்நாடு டேன்னு சொல்லிட்டு போன இடத்துல அதை பற்றி அதிகமாக பேசினதை விட இந்த விஜய் அண்ணாவை பற்றி பேசினது தான் ரொம்ப அதிகம். எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்குலாம் அண்ணன் பேசினாரு. அது சத்தமா ஒருத்தன் பேசுறேன்ல, கோவமா ஆவேசமா பேசுறேன்ல, நான் வரலைன்னா வேலுநாச்சியார் யாருன்னு தெரியாது, அழகுமுத்து கொண்டு யாருன்னு தெரியாது, சுந்தரலிங்கம் யாருன்னு தெரியாது, பெரும்பிடுகு முத்துரைய யாருன்னு தெரியாது, அஞ்சலை யாருன்னு தெரியாது, சேர சோழ பாண்டியர் யாருன்னு தெரியாது. தம்பி, நீங்க வச்சிருக்க வெட்டுருவ படம் இருக்குல்ல, கட் அவுட், நான் வரைஞ்சது தம்பி, நான் வரைஞ்சது. உண்மையில் விஜய் கட்சியின் மாநாட்டில் வைக்கப்பட்டிருந்த வேலுநாச்சியாரின் கட் அவுட் 2008ஆம் ஆண்டு மத்திய அரசால் வெளியிடப்பட்ட 5 ரூபாய் அஞ்சல் தலையில் இடம்பெற்ற உருவப்படம். போய் பெண்ணுரிமை பெற்றங்கிற, அப்புறம் வேலுநாச்சியார் எதை பெற்றீங்க? யாரு வேலுநாச்சியார்? கணவன் உயிரற்ற உடல் மீது சத்தியம் செய்து கை குழந்தையை தோளிலே உப்பு மூட்டை போல கட்டிக்கொண்டு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன் என்று உறுதி எடுத்து சென்ற மகள் வென்று முடித்த வரலாறடா தமிழின வரலாறு. இதுவும் தவறு என்று சுட்டிக்காட்டி உள்ள சிலர் வேலுநாச்சியாரின் வரலாறு என்று ஜான்சி ராணி லட்சுமிபாயின் வரலாற்றை சீமான் தவறாக கூறிவிட்டதாகவும், வேலுநாச்சியார் தனது கணவர் இறந்து 8 ஆண்டுகள் கழித்துதான் வெள்ளையர்களுடன் போர் புரிந்தார் என்றும் கூறுகின்றனர். தமிழ், உருது, ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற மொழிகளில் திறமை வாய்ந்த வேலுநாச்சியார் ஹைதர் அலியின் படைகளை துணைக்கு வைத்துக் கொண்டு வெள்ளையர்களுக்கு எதிராக தீரத்துடன் போரிட்டு வீரத்தாய் குயிலியின் உயிர் தியாகத்தால் தனது சமஸ்தானத்தை வென்றார் என்பதே வரலாறு என்கின்றனர். இப்படி எல்லாமே தப்பா சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார் பாருங்க, நான் வரலன்னா சேரர் சோழர் பாண்டியர் இதை பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். நம்ம இந்த 90s கிட்ஸுக்கெலாம் தெரியும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நினைக்கிறேன், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து சமூக அறிவியல்னு ஒரு புத்தகம், அதில் வந்து வரலாறு பகுதியில் இந்த சேரர் சோழர் பாண்டியரை பற்றி அவ்வளோ விலாவரியாக நாங்கள் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். படிக்காமல் யாரும் வரவில்லை. அதனால் இப்போது விஜயோடைய ரசிகர்களுடைய ஓட்டு கண்டிப்பாக நமக்கு வராது. அதையும் தாண்டி அவர் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு யாரும் விமர்சனம் பண்ணலை. அவருடைய கொள்கையிலையும் கோட்பாட்டையும் உங்களுக்கு வந்து ஒரு முரண்பாடு இருந்தால் அதை பற்றி தெரிவிக்கலாமே தவிர இந்த லாரி அடித்து செத்துருவேன் இதெல்லாம் வந்து ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது இப்போ விஜய் ரசிகன் ஓட்டு கண்டிப்பாக வரப்போகிறதில்ல, யாரும் போட மாட்டாங்க. ரஜினி
கிட்ட போயிடலான்னு ரஜினி சார் கிட்ட போய் சரணடைஞ்சிட்டாரு அண்ணன். அவர் சரணடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதே ரஜினியை பற்றி சீமான் அண்ணன் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு, சீமான் அண்ணனுடைய கட்சியில் இருக்க சாட்டை துரைமுருகன் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றத. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. எல்லாருக்கும் சேர்த்து சொற்றை போட்டு இமயமலைக்கு போகிறத விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னால் கேட்கறது இல்லை. நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. மொத்தமாக வந்து வரப்பெல்லாம் சிஸ்டம் சரியில்லைன்னா இப்போ இதுலேருந்து என்ன இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ உங்கள் சிஸ்டம் சரியில்லாமல் இருந்துச்சா? அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி ஆளுங்க இப்படி பேசிட்டு அலைகிறனால தான் தமிழ்நாட்டின் சிஸ்டம் இப்படி கேள்வி எடுத்து போயிருக்கு. இது என்ன சிஸ்டம் சரியில்லை? ஒரு வார்த்தையில் சிஸ்டம் சரியில்லை போயிட்டு இருக்கிறதே அரசியலா? நீ மராட்டிய, நீ பச்சை தமிழ் என்ன தெரியும்ல? 50 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா யாரோ பாம்பேக்கு போக்குவரத்துமா அதுக்கு அவங்க ஆத்தா கூட ஒண்ணு வாத்தா தப்பு செஞ்சுக்கணும், இல்ல தாத்தா தப்பு செஞ்சுக்கணும். அதானே உண்மைதானே? நான் மராட்டிய ரஜினிகாந்தே மராட்டியர் என்று சொன்னா அவங்க அம்மாவே கௌரவப்படுத்த அர்த்தம். மராட்டி ரஜினிகாந்த் நீ தமிழ்னு சொன்னா அவங்க அம்மாவை நீ அசிங்கப்படுத்துவதாக அர்த்தம். அப்புறம் ரஜினி சாரை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு மாற்றி பேசினார்ல, ரஜினியும் கமலையும் அடிக்கிற அடியில் எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் வராது. அது ஏன் சொன்னாருன்னு இப்போ ரஜினி சாரை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அண்ணனே சொல்றாரு ஏன் அப்படின்னு. அவங்க எவ்வளவு நிம்மதியாக தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் நடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து அவங்க என்னை விட வயசில் பெரியவங்க, ரெண்டாவது நிறைய அனுபவம் திரையுலகிலையும் சரி இதுலேயும் சரி, என்னிலையும் விட நிறைய தலைவர்களை நெருக்கமாக பழகினவங்க. இது எவ்வளவு ஆபத்தான விளையாட்டுங்கிறத நான் காலம் எனக்கு தள்ளி விட்டுட்டு நான் அதை பார்க்கும்போது இது எங்கள் அண்ணன்ட்டையும் சொன்னேன், கமல் அண்ணன்ட்டையும் சொன்னேன், எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது. இது ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்டம். இது வந்து அவர் மனநிலைக்கு இது சரியாக வராது. ஏன்னா இங்கே நிறைய ஏச்சு பேச்சுகள், அவதூறுகள் இதெல்லாம் தாங்கணும். அடுத்து இந்த சங்கின்ற வார்த்தை, இந்த சங்கின்றத வார்த்தைக்காக அண்ணனுடைய ரிப்ளை முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு. சொங்கி பயலுடா, யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? தொலைச்சு பெறுவேன். வந்த நாயெல்லாம் சங்கி சங்கி, இதுக்கு ஒரு தூரம் ஆடுறடா சிங்கி சிங்கின்னு ஆட. திமுக தான்டா சங்கி. அப்புறம் ரஜினி சாரை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதே மனுஷன் அதே சங்கின்ற வார்த்தைக்கு எப்படியப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்குறாருன்னு. சங்கின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். நீங்கள் சங் பரிவாரங்கள்ல இருந்து இவங்க சங்கி சங்கிங்கிறாங்க. உண்மை. இது போக விஜய் அண்ணாவுடைய மாநாட்டுக்கு வந்த ஆட்களை பார்த்தீங்கன்னா வெறும் 10 லட்சம் பேர் தான். ஆனால் எனக்கு 36 லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 8.2% ஓட்டு நான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க. அந்த 36 லட்சம் பேரில் எத்தனை பேர் விஜய் ரசிகனாக இருப்பாங்கன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாமல் வாய் விட்றீங்களேண்ணா. சரி, பார்க்கலாம். 2026 அந்த 36 லட்சம் ஓட்டு எவ்வளோ கம்மியாகுதுன்னு தெரியாதில்ல. மொத்தத்தில் செந்தமிழன் சீமான் அண்ணனை பற்றி சொல்லணுன்னா, விஜய் அண்ணாவுடைய நண்பர் அஜித் அவர்களுடைய அந்த மங்காத்தா மூவியில் அந்த பாணியில் நம்ம சொல்லணும்னா, நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். இவன் எப்படி சொல்ல மாட்டான்? குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். அது இனிமேலாவது எது உண்மை எது பொய்ன்னு கொஞ்சம் அலசி ஆராய ட்ரை பண்ணலாம். ஏதோ நம்மளுடைய மூளைக்கு எட்டினதை தான் நம்ம பேச போகிறோம். அதில் எது தப்பாக இருந்தாலும் சரி, கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். அடுத்த வீடியோவில் அண்ணனுடைய முதன்மை தம்பி சாட்டை துரைமுருகனை பற்றி கண்டிப்பாக பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆரோ.